சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீன் நகரம் அந்த காசா சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா இந்த அறிக்கைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐநாவால் அமைக்கப்பட்ட விசாரணை அமைப்பு வந்து ஹமாஸோட ப்ராக்சிஸா இருக்காங்க, ஹமாஸுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு ஐநா அமைப்பு வந்து ஆதரவா இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதை ஃபர்ஸ்ட் அவர் வந்து பொய்ன்னு சொல்லிட்டாரு, ஏத்துக்கல. ஆனா இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது ஒரு முன்னாள் ஐநா அதிகாரியா உங்களுக்கு எப்படி பாதிச்சிருக்குன்னு பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க அப்படி சொல்றது என்ன இருக்கு? நவநீதம் பிள்ளைக்கு எதுக்கு இஸ்ரேலியர்களை ஜெனசைட்னு சொல்லணும்? அந்த அம்மாக்கு என்ன இருக்கு இதுல? அப்படி இல்லை. இது வந்து ஒரு சராசரி மனிதம் இதை அப்படித்தான் சொல்லும். என்ன, உங்களை வந்து அக்டோபர் 7, 2023 நடந்த தாக்குதலுக்கு நீங்கள் அந்த தாக்குதலை எதிர்த்து நீங்கள் செயல்படுவது என்பது அது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய தற்காப்புக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த தற்காப்புக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லை? இப்போ வந்து ஒரு இனத்தையே இந்த இடத்த தரமட்டமாக்கிடுவோம்னு சொன்னார் அன்னைக்கு அக்டோபர் 7 அன்னைக்கு நெத்தன்யாகு. அதெல்லாமே இந்த அறிக்கைக்கு சுட்டி காட்டுது. ஸோ அப்போ ஒரு இனத்தையே பூண்டோடு அழிக்கணுன்ற மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க. அது முடிய போகிறதில்ல, அது நடக்க போகிறதில்ல, சரிதானா? ஆனாலும் நம்ம பார்க்குறோம், வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், அப்படி பெரும் கட்டடங்கள் தரைமட்டமாக்கி கீழே விழுவது, அந்த இடம் முழுக்க வந்து ஒரு மயான மாதிரி இருக்கு. என்ன இது என்ன, எதுக்கு, எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டும்? அது யாருக்குமே இப்படி ஒரு நிலை வரக்கூடாது. எப்போ